குழந்தைகள் காணாம போனா பல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டா வாங்க மாட்டீங்க. போ உன் பொண்ணு யாரோட ஓடி போயிருக்கும். போ உன் பையன் எங்காவது பொறிக்கு தின்னுப்பான் வருவான் போ. இப்படிதான் பல ஸ்டேஷன்ல அலட்சியம் பதில் சொல்றாங்க. அதை சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. இவங்க எஃப்ஐஆர் போடுறது கிடையாது. போ எல்லாரையும் விரட்டி விடுறது அப்படி சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இங்க ஒரு கொலை பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கல ஜிப்சி மாரி, அவங்களுக்கு எங்க இருந்து பிடிப்பீங்க? பிடிக்கவும் முடியாது. அவங்க ரெக்கார்டு மெயின்டைன் இல்ல. அது ரொம்ப ஆபத்தானது. அனைவருக்கும் வணக்கம். உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பையும் பெரிய மனவேதனையும் தெரிவித்த ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. நான் ஆல்ரெடி நிறைய அதை பற்றி பேசியிருக்கேன். இருந்த போதிலும் இன்னைக்கு மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் பெஞ்ச் உச்சநீதிமன்றத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு தேசிய குற்ற ஆவண காப்பகத்தில் 47,000 சிறுவர்கள் காணாமல் போயிருக்காங்க. இது என்சிஆர்பி டேட்டா. ஒரு வருஷத்துல 47,000 பேர் காணாம போயிருக்காங்க. அப்ப அது டேட்டாக்குள்ள வராம சில பேர் இருக்கும். ஆமா, இதுக்கு உச்சநீதிமன்றம் ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருக்கு. குழந்தைகள் காணாம போனா பல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டா வாங்க மாட்டீங்க. போ உன் பொண்ணு யாரோட ஓடி போயிருக்கும். போ உன் பையன் எங்காவது பொறிக்கு தின்னுப்பான் வருவான் போ. இப்படிதான் பல ஸ்டேஷன்ல அலட்சியம் பதில் சொல்றாங்க. அதை சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. நீங்க எஃப்ஐஆர் முதல்ல போடுங்க. மேன் மிஸ்ஸிங், சைல்டு மிஸ்ஸிங் எஃப்ஐஆர் போடுங்க. எஃப்ஐஆர் போட்டாதானங்க தெரியும். எங்கேயாவது பிடிச்சி வச்சிருந்தா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். கன்சர்ன் ஸ்டேஷன்ல சொல்லுவாங்க மொத்தம் எத்தனை மிஸ்ஸிங் இருக்குன்னு தெரியும். இவங்க எஃப்ஐஆர் போடுறது கிடையாது. போ எல்லாரையும் விரட்டி விடுறது அப்படி சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஏன்னா அந்த சிறுவர்கள் கடத்திட்டு போறவங்க என்ன ஆனாங்க, அவங்க வந்து பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்துறாங்களா இல்ல சமூக விரோத செயல்களை ஈடுபடுத்துறாங்களா, எந்த டேட்டாவுமே இல்ல. சரி, 47,000 பேர் காணாம போயிருக்காங்க. அவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதுவும் ஜீரோ. ஒருத்தர் கூட கண்டும் பிடிக்கல, எஃப்ஐஆரும் போடுறது இல்லை. இதை மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் ஐயா வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இது ரொம்ப தப்புங்க. இது காணாம போச்சா முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகுறது? குழந்தைகள் நலன் மீது, பெண்கள் நலன் மீது அக்கறை கொள்ளுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு ஒரு சாட்டையை சொன்னாரு. மாநில அரசுக்கு சொல்லியிருக்காரு. முதல்ல எத்தனை குழந்தைங்க மிஸ்ஸிங்னு எஃப்ஐஆர் போட்ட டேட்டாவை சுப்ரீம் கோர்ட்டு கொடுங்க, நாங்க விசாரிக்கிறோம். இப்ப 47,000 பேர்னு சொல்றீங்க. இது ஓவராலா 1 இயர்ல நடந்திருக்குன்னா இன்னும் எஃப்ஐஆர் ஆகாம எவ்வளவு இருக்கும்? அந்த அன்ரெக்கார்டு நிறைய இருக்கும். ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணதுல இவ்வளவு. ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணாது என்சிஆர்பில வராது. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்னல்ஸ் எல்லாம் நிறைய சின்ன பசங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் எங்க இருந்து வந்திருப்பாங்க? நம்மளே வழக்கு போட்டோம். வழக்கு போட்டிருந்தீங்க, ஒட்டு ஜெயிச்சு விட்டோம். டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். முதல்ல தந்தை வேற மூஞ்சா இருக்கு, தாய் வேற மூஞ்சா இருக்கு, குழந்தை வேற மூஞ்சா இருக்கு. நம்ம மூஞ்சி ரவுண்ட் ஃபேஸா இருக்கா? ஆமா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப என்ன மாதிரி முகவாட்டு எங்க இருக்குன்னா மணிப்பூர், வடகிழக்கு மாகாணங்கள்ல ஃபேஸ் கட்டு தான் இது. சைனீஸ் மூஞ்சி. உங்க மூஞ்சி பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கும். ஒரு தமிழ்நாட்டு மூஞ்சி, ஒரிசா மூஞ்சி இப்படி இருக்கும். அந்த மாதிரி மூஞ்சி மேட்சிங் ஆகல. ஆமா, நம்ம தமிழ்ல இருக்கவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியும். தனித்தனியா இருப்பாங்க எல்லாரும். தமிழ் மூஞ்சி ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். நார்த் இந்தியன் மூஞ்சி யூனிக்கா தான் இருக்கும். ஆமா, ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா இந்த வாட்டத்துல இருக்கும் மூஞ்சி. இது ஒரு மண்ணின் மனம். ஆந்திரா, தெலுங்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கலர்ல மஞ்சள் கலர்ந்த எல்லோ, அதாவது ரெட் கலர்ல இருக்க மாட்டாங்க, ஒரு எல்லோ விஷயம் இருக்கும். செவிந்தியர்கள் மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த மூஞ்சி மிஸ் மேட்ச் ஆனதோடு தான் நான் வழக்கு போட்டேன். குழந்தைகள் மேலாம் சொல்லி ஹைகோர்ட் அதை கன்சிடர் பண்ணி ஆர்டர் போட்டுச்சு. அதுக்கு பிறகு தெரிச்சு ஓடினாங்க சிக்னல்ல இருந்து. இப்ப மறுபடியும் வந்துட்டாங்க, படம் எடுத்து வந்துட்டாங்க. இதே வேலையா பொழப்பா கேஸ் போடுறதும் ஓடுறதும். இப்போ சில பேர் வந்து இப்போ திருட்டு வழக்கு, கொலை ஈடுபடுறவங்கலாம் 18 வயசு கீழே இருக்கவங்கள நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அதுக்கு கூட இப்படி யூஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குல்ல? கடத்தி கொண்டு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ரெக்கார்டே இருக்காது. இங்க ஒரு கொலை பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கல ஜிப்சி மாரி, அவங்களுக்கு எங்க இருந்து பிடிப்பீங்க? பிடிக்கவும் முடியாது. அவங்க ரெக்கார்டு மெயின்டைன் இல்ல. அது ரொம்ப ஆபத்தானது. அது மிகவும் ஆபத்தானது. அது முதல்ல இப்ப ப்ராஸ்டியூட் சென்டர்லாம் இருக்குல்ல தம்பி, அதுல இருக்கவங்க யாரு இருக்கா என்னன்னு தெரியுமா? எந்த டேட்டாவும் இல்லை, தெரியல. மெட்ராஸ்ல ஸ்பாக்கல்ல வந்து வேலை பார்க்குறாங்க. இவங்களாம் யாரு? டேட்டா இருக்கா? இல்ல. ஹோட்டல்ல நிறைய சில்ட்ரன்ஸ் இருக்கானுங்க, அவனுக்கு யாருன்னு தெரியல. இதே ஒரு இடத்த நம்ம கேள்வி கேட்டா ஒரு இடத்த நம்ம களை எடுக்கலாம். ஆனா ஒரு நாடு நினைச்சதுன்னா மொத்தமா களை எடுக்க முடியும். அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியா வழக்கு போட்டோம், வெற்றி பெற்றோம். அதே தான் நீ சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு. யாரு குழந்தைங்களாம் எங்க? ஏங்க செத்து போயிட்டா செத்துட்டாங்கன்னு சொல்லி டெஸ்ட் வைக்கணும்ல? அதுவுமே இல்லை. எதனால செத்தாங்க, எப்ப செத்தாங்க, ஒரு சின்ன ஹிஸ்டரி இல்ல. ஒரு கஞ்சா வழக்குல மாட்டான்னா அவனோட பூர்வீக டேட்டாவே இல்லை. அவன் சொல்றதுதான் பேரு, அவன் கொடுக்கறதா அப்பா பேரு. வாரண்டை வச்சுட்டு போலீஸ் சுத்திட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பேர்ல ஆள் இருந்தான்னு பிடிக்கிறதுக்கு
இப்போ பிடிச்சோட தூக்கி விட ரிமாண்ட் பண்ணுறாங்கன்னா ம். இப்போ என் பேர் ஏதோ ஒரு பேர் சொல்கிறேன், முகமது அப்பாஸ்ன்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். ம். முகமது அப்பாஸ் சன்னாப் ஷரீப் முகமது ஏதோ ஒன்று சொல்கிறேன், அந்த பேரில் தேடிட்டு இருப்பாங்க. உண்மையான என் ஒரிஜினல் ஆதார் அடையாளம் கார்டில் வேற மாதிரி சுற்றிட்டு இருப்பேன். ம். என் ஃபோட்டோலாம் ஒட்டுறாங்க, என் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வைக்கிறாங்க. தப்பு பண்ணுறவன் டெய்லி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டே இருப்பானா? வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்க அப்படி பார்த்தா குற்றம் பண்றவங்க சொல்ற அடையாளம் வேற, அங்க இருக்கிற அடையாளம் வேற. வேற அடையாளம். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சாதான் இங்க ஒரு ஜெயிலில் வேற பேர்ல ரிமாண்ட் ஆயிருக்கான், வேற ஒரு ஜெயிலில் வேற ஒரு பேர்ல ரிமாண்ட் ஒரே ஆயிருக்கான். ஆள். ஒரே ஆளு. ம். அதுதான் பிடிக்க முடியலங்க. பல அக்யூஸை ம். ஒன்ஸ் நார்த் இந்தியன்ஸ் பெயிலில் வெளியே ஆகுறான்னா அவ்வளோதான் அந்த கேஸு. அது திருப்பி பிடிக்கவே முடியல. லேட் ஆகுதுன்னா சிஸ்டமே பிரச்சனையா இருக்கு. இங்க ம். கோர்ட்டு போனால் லேட் ஆகுதுன்னா அந்த அட்ரஸ் ஆல்ரெடி தான் பிடிச்சிருவாங்க. கண்டிப்பா. அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறவங்களும் வேற ஃபேக் சூரிட்டி. அங்கேயுமே டேட்டாஸ் எல்லாம் மிஸ் மேட்ச். ஒன்றுமே பிடிக்க முடியாது. அதனால் இப்போ வந்து நீதிபதி சொன்னதை ஃபாலோ பண்ணி மத்திய மாநில அரசுகள் உடனடியாக காணாம போன எல்லா குழந்தையும் எஃப்ஐஆர் போடுங்க. இதை ஃபாலோ பண்ணா ஓவராலா கண்டுபிடிச்சிட முடியுமா சார்? ஒரு பயம் வரும்ல, ம். என்ன வேணா செய்யலாம், யாரும் செய்யறதுக்கு ஆள் இல்லைங்கிற ஒரு துணி இருக்குல்ல, ம். அது மாறும்ல தம்பி. நிச்சயமா கண்டிப்பா மாறும். அதை மாத்தினாலே நமக்கு எல்லாமே மாறிடும். ம். அது மாறாம எப்படி? கண்டிப்பா சார். ஏன் ம். பெரிய ஆள் இப்போ என்னை வெட்டி டிஸ்போஸ் பண்ணணும்னா ஒரு 4-5 பேர் வேணும்ல. கண்டிப்பா. பெரிய பேக் வேணும். ம். ஆனால் ஒரு குழந்தைய வெட்டி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு பெரிய வேலை இல்லைல்ல. இவ்வளோதானே உடம்பு. ம். மொத்தமாகவே 15-20 கிலோ தானே இருப்பாங்க தம்பி. ஆமா. நம்மனா 80-90 கிலோ இருக்கும். அதோட குழந்தைங்களை ஈஸியாக நசுக்கிடுறாங்க ம். பாலியல் அபியூஸ் பண்ணிட்டு. எஃப்சின் ஃபைல்ஸ் எல்லாம் வெளியாச்ச, ம். அதெல்லாம் யார் விட்டோட குழந்தை இல்லையா? அது எல்லாமே குழந்தைங்க தான். துருக்கியில் போய் வாங்கியிருக்கானோ என் குழந்தைய. போர் நடந்துச்சு இல்லை, ம். அப்போ நாங்கள் வந்து நல்லவங்க மாதிரி என்ஜிஓ மாதிரி போய் வாங்கியிருக்கானோ குழந்தைய. வாங்கி வந்து இவனு இந்த அக்கிரமத்தை கட்டி அடிச்சுக்கிட்டு எஃப்சின் ஃபைல்ஸ் குழந்தைய கறியாக்கி தின்னுருக்கானுங்க. ம். ஆட்டை திக்கிற, மாட்டை திக்கிற, கோழியை திக்கிற குழந்தையும் தின்னுருக்கானுங்க எஃப்சின் ஃபைல்ஸ். ம். முதல்ல எஃப்சின் ஃபைல்ஸ் எதுவும் குழந்தைங்க போயிருக்கான்னு பார்க்கணும்ல. அந்த நாட்டில் மட்டும் தான் கடத்திருப்பானுங்களா? இங்க சர்வதேச லெவலில் பார்க்கணும்ல. ம். நொய்டாவில் 300 குழந்தைங்களை சாக்கடையில் எடுத்தாங்க. குழந்தைங்க சாக்கடையில் கேட்டால் பாலியலுக்கு அவன் பயன்படுத்திட்டான்னு சொன்னாங்க. கிடையவே கிடையாது. அவன் டாக்டர், அவன் ஏதோ ரிசர்ச் பண்ணியிருக்கான் இந்த குழந்தைங்களை வச்சு. ம். அதனால குழந்தைகள் மீது நம்ம அதிக கவனம் செலுத்தணும், பெண்கள் மீது அதிக கவனம் செலுத்தணும். போலீஸுக்கு எஃப்ஐஆர் போடுறது வேற என்ன வேலை? அந்த எஃப்ஐஆர் போட்டு கழிச்சு கையில் கொடுக்கணும். டேட்டா ஏறிடுது இல்லை, பிடிக்கிறப்ப மொத்தமாக பிடிச்சிப்பாங்கல்ல. ம். முழுக்க சிஸ்டம் தப்பு, போலீஸ் சிஸ்டம் தப்பு. நம்ம நாடுல எல்லாம் இந்தியா பூரா அப்படிதான் இருக்கு. ஓவரால் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஆமா, ஓவரால் உலகம் பூரா அப்படிதான் இருக்கு. அப்படி ஒழுங்கா போலீஸ் இருந்தால் அமெரிக்காவில் இவ்வளோ குழந்தைங்களை நடத்தி இது பண்ணியிருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. எல்லாமே அரசு எந்திரம், சிஸ்டம் துணை போகுது. ம். பாருங்க, இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் சொல்லி தான் இதெல்லாம் புரியணுமா? அது ஒருத்தர் 2 பேர்ல 47,000 பேர். 47,000 பேருங்க. அது பெரிய ஹியூஜ் பீப்புள்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்க? 12 மாதம். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனைன்னு பார்த்தீங்க?